birthday to you. Happy birthday, dear Mama. Happy birthday to you. Happy birthday. Thanks, Dad. மாப்பிளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. ஆதி, எதுக்கு பார்வதி இதெல்லாம்? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர முதல் பிறந்த நாள் இது. அத கொண்டாடணும்னு கணேசன் ரொம்ப ஆசைப்பட்டான். இது எல்லாமே அவனோட ஏற்பாடு தான். ஆமா மாப்பிள்ள, இந்த கலர் பேப்பரு, பலூனு, கேக்கு எல்லாமே இவனே ரெடி பண்ணது தான். அப்படியாடா? ஆமா மாமா, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் அங்க சொல்லாம நேரா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். எல்லாமே நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. கேக் வெட்டலாம் வாங்க. அக்கா வாக்கா வாங்க. Happy birthday to you. மாமா, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்தாங்க மாமா, பிரிச்சு பாருங்க. என்ன இது? ஷர்ட்டா? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்கிற முதல் பிறந்த நாள் பரிசு. தேங்க்யூ குட்டி. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு நீ ஏகப்பட்ட டென்ஷன்ல இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த டென்ஷன்ல கூட என் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சு மறக்காம எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்ன மாமா யோசிக்கிறீங்க? இவ்வளவு நாள் வரைக்கும் என் பிறந்த நாளுக்காகவும் மித்ரா பத்தின ஆதாரத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் பிறந்த நாளும் கொண்டாடியாச்சு. ஆனா மித்ரா பத்தின ஆதாரம் எப்போ கிடைக்கும்னு உறுதியா சொல்ல முடியல. அதனால நான் காலையில கல்யாண மண்டபம் வரைக்கும் கொண்டு போகாம நம்ம விஷயத்த இப்பவே அம்மா கிட்ட சொல்லிடலான் இருக்கேன். என்ன ஐசு, அம்மா மட்டும் வராங்க, ப்ரோவை காணோம். அகிலா டென்ஷனா வரத பார்த்தா ஆதி கேக் வெட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டானோ? என்ன மாமா திடீர்னு இப்படி சொல்றீங்க? திடீர் முடிவுலாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னது தானே, அதுதான் நான் இப்போ பண்ண போறேன். நான் வரேன். என்னக்கா ஆதி மாப்பிள்ளைய கூட்டு வரேன்ட்டு தனியா போனீங்க, இப்ப அதே மாதிரி தனியா வந்திருக்கீங்க. ஆதி மாப்பிள்ளை எங்க? ஆதி அவன் ரூம்ல இல்ல. ஆதி இல்லையா? இதே ரூம்ல இல்லையா? அப்புறம் எப்படிக்கா கேட்க வெட்டுறது? ஆதி பார்வதியை பார்க்க அவுட் ஹவுஸ் போயிருப்பான். இப்ப என்ன பண்றது? ப்ரோ பர்த்டேவை அன்னி கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அருண். ஏங்கா, ஆதி இந்த நேரத்துல ரூம்ல இல்லாம எங்கக்கா போயிருப்பான்? ப்ரோ கார்டன்ல இருக்காரான்னு பார்த்துட்டு வரமா? இரு அருண், நானே கார்டனுக்கு போய் பார்க்கறேன். ம் சரிம்மா. போ போ, உன் புள்ள காவிய காதலே தான் பார்க்க போயிருப்பான், நீயும் போய் பாரு. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர ஆதி? இந்த கார்டனில் ஃபோன் பேசிட்டு இருந்தம்மா. அப்போது பார்வதி, சுந்தரம், கணேசன் வந்து என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவங்க அவுட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு வரேன். அது என்னது? ஏதோ கவர் கையில. ஷர்ட்மா, பர்த்டே கிஃப்ட். சுந்தரம் கொடுத்தாரா? இல்லைம்மா, பார்வதி கொடுத்தா. ஆதி இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவில் இருக்கான்னு அவன் பேச்சிலேயே நல்லா தெரியுது. இதுக்கு மேல நாம அவன்கிட்ட ஏதாவது கேட்டா அவன் பார்வதி விஷயத்த சொல்லிடுவான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால விட்டு பிடிப்போம். உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண நாங்க இங்க எல்லாரும் கேக் வச்சுட்டு காத்துட்டு இருக்கோம். ஆனா நீ அவுட் ஹவுஸ்க்கு போய் கொண்டாடிட்டு வர.
எப்படி இங்க இந்த கேக்க கட் பண்ணலாம்ல? கண்டிப்பாம்மா. அப்ப வா மாப்ள, ரொம்ப நேரமா வெயிட்டிங். எது கேக்கா இல்ல நீயா? ரெண்டும் தான். நீ இவன் ஒருத்தன். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஹாப்பி பர்த்டே ஆதி. மாப்ள எனக்கு கொடுக்கலையா? கொடுப்பாங்க. ஏன் வடிவு? பெருசா விட்டுங்க மாப்ள. தேங்க் யூ. ஆதி எனக்கு மனஜா போதும், வாய மூடு. ஹாப்பி பர்த்டே. திமுரு பிடிச்சவன். என்ன ஆதி? இது வரைக்கும் வந்த என் பிறந்த நாளை விட இந்த பிறந்த நாளுக்காக தான் பத்தி தான். ஆதி உன் கல்யாண விஷயத்துல நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்ப நீ எதையும் சொல்லி சும்மா என் முடிவை மாத்த பார்க்காத. இல்லம்மா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன். நீ எதை சொன்னாலும் நான் இப்போ காதுல வாங்க மாட்டேன். கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் சொல்லு, நான் கேக்குறேன். இப்ப எதையும் நான் கேட்க விரும்பல. குட் நைட். அம்மா, குட் நைட். பெரிய ஆப்பா கொடுத்துட்டாளே.
ஸ்வீட் எடு கொண்டாடு. அல்பம். வா மித்ரா. அம்மா கிட்ட இப்பவே உண்மைய சொல்ல போறேன்னு மாமா வேகமா புறப்பட்டு போனாரு. என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா போன வேகத்துக்கு கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லிருப்பாரு. ஆனா அம்மா என்ன முடிவெடுத்திருப்பாங்க? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாமா ஏன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணல? மாமா ஃபோன் பண்ணலனா என்ன, நாமளே ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இல்ல வேண்டாம். இல்ல பரவாயில்ல, ஃபோன் பண்ணிடுவோம். ஹலோ மாமா. நீ இன்னும் தூங்கலையா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? அம்மா கிட்ட இப்பவே உண்மைய சொல்ல போறேன்னு நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னால எப்படி மாமா தூங்க முடியும்? என்னாச்சு மாமா? அம்மா கிட்ட நம்ம கல்யாண விஷயத்த சொல்லிட்டீங்களா? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொல்லிருந்தாலும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஏன் மாமா ஃபோனே பண்ணல? நீ கேள்வி மேல கேள்வி கேட்கறதுல இருந்து நீ எவ்வளவு டென்ஷனா இருக்கன்னு எனக்கு புரியுது. மாமா, நான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப நீங்க போன் எடுத்து பேசாம இருந்திருந்தா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு. நான் அமைதியா இருக்கிறது நீங்க சொல்ற பதில தான் இருக்கு. சொல்லுங்க, அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? இல்ல, இன்னும் சொல்லல. சொல்லலையா? என்னாச்சு மாமா? நான் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலான்ற முடிவோட தான் வந்தேன். ஆனா அம்மா என்ன சொல்ல விடல. என்ன மாமா சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்றத அம்மா புரிஞ்சுக்கிட்டு அம்மா என்ன பேசவே விடல. நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன். நாளைக்கு உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு உறுதியை சொல்லிட்டாங்க. மண்டபம் வரைக்கும் போய் அம்மாவை சங்கடப்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா அம்மா அதை புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, விடியறதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். மாமா. அலறி, இப்ப எதுக்கு அலற? இல்ல மாமா. இங்க பாரு, நீ இப்ப பார்வதி இல்ல, என் மனைவி பார்வதி ஆதித்யா. நான் சொல்றது புரியுதுல? புரியுது மாமா. அப்ப இதை பத்தி யோசிக்காம போய் தூங்கு. சரி மாமா. குட் நைட். நீ இப்ப பார்வதி இல்ல, பார்வதி ஆதித்யா.